இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சானியோட STG170 அப்படின்ற ஒரு கிரேடரு. இது கிரேடர் அப்படின்றது வந்துட்டு எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னே தான் தெரிஞ்சு. இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 விதமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல பக்கெட்டு, இது வந்து ஸோ இப்போ போடும்போது ஹெவியான மண் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து புஷ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சென்டரில் இருக்குல்ல, இதுவும் சேம் பக்கெட் தான். அந்த ரோடை வந்து லெவல் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டு, ரைட்டு, ரொட்டேஷனு, இது எல்லாமே இந்த சென்ட்ரு பக்கெட்டில் வந்து பண்ணிக்கலாம். செம்ம நீளமான ஒரு வண்டி. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இந்த வண்டியோட யூசேஜ் நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நம்ம கையில் சானி இருக்குது, இது போக மஹேந்திரா, XCMG, ஸோ இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது போக பின்னாடி தெரியுதா, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த மாதிரி ரோட்டில் ஏதாச்சும் மேடு இருக்குது, ஏதோ மாதிரி அதை வந்து தோண்டி எடுத்து தான் பண்ணணும் அப்படின்றதுக்கு JCB தனியாக கொண்டு வராமல் இந்த ப்ளவ் பண்ணுற மிஷின் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒரே ஒரு கிரேடர் மிஷினில் கிட்டத்தட்ட 3 வகையான வேலையை நம்ம வந்து பார்த்துக்கலாம், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல். கேபின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளான கேபின்னு. ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ ஆப்ரேட்டர் வந்து பேசி நான் வந்து சேனல் ரன் ஆகிட்டுருக்கு, செக் பண்ணி பாருங்கள்.